வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகத்தில் வெளியான வீரா ராஜவீரா என்ற பாடல் தொடர்பாக ஏஆர் ரஹ்மான் மீது தொடரப்பட்ட பதிப்புரிமை மீறல் வழக்கில் 2 கோடி ரூபாய் நீதிமன்ற பதிவாளர் அலுவலகத்தில் டெபாசிட் செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவின் விவரம் என்ன? 2023ஆம் ஆண்டு பொன்னியின் செல்வன் பாகம் 2இல் வெளியான இந்த பாடல்தான் நகலெடுக்கப்பட்டதாக கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாடல் தங்களது தந்தையால் இயற்றப்பட்ட சிவதுதி பாடல் என பிரபல பாரம்பரிய இசை கலைஞரால் உரிமை கோரப்பட்டுள்ளது. பாடல் சர்ச்சை பின்னணி என்ன? மணிரத்னம் இயக்கத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு பொன்னியின் செல்வன் பாகம் 2 வெளியானது. இந்த படத்தில் இடம்பெற்ற வீரராஜா வீரா பாடல் சிவாஸ்துதி என்கின்ற பாடலை மையமாக வைத்து இசையமைக்கப்பட்டதாகவும் தங்கள் அனுமதியின்றி ரகுமான் இந்த பாடலின் அமைப்பை பொன்னியின் செல்வன் 2 படத்தில் பயன்படுத்தி விட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. 2023ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்திய பாரம்பரிய பாடகர் உஸ்தாத் ஃபயாஸ் வாசிபுதீன் தாக்கர் தனது தந்தை நசீர் ஃபயாசுதீன் தாக்கர் மற்றும் மாமா ஜாகிருதீன் தாக்கர் ஆகியோரால் இசையமைக்கப்பட்ட சிவஸ்துதி பாடலின் அமைப்பை ஏஆர் ரஹ்மான் நகலெடுத்து விட்டதாக கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். தனது தந்தை மற்றும் மாமாவால் 1970ஆம் ஆண்டுகளில் இந்த இசைக்கோர்வை இயற்றப்பட்டதாகவும் 1978ஆம் ஆண்டில் ஆம்ஸ்டர்டாமில் உள்ள ராயல் டிராபிக்கல் இன்ஸ்டிடியூட்டில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி உட்பட பல்வேறு சர்வதேச இசை நிகழ்ச்சிகளில் இந்த பாடல் பாடப்பட்டிருப்பதாகவும் தனது மனுவில் தாக்கர் கூறியுள்ளார். தங்களது படைப்புகளின் உரிமைகள் தங்களிடமே இருப்பதால் ஏஆர் ரஹ்மான், மெட்ராஸ் டாக்கீஸ் மற்றும் லைகா புரொடக்ஷன்ஸ் உள்ளிட்ட பிரதிவாதிகள் பாடலை பயன்படுத்துவதை தடுக்கவும், நிரந்தர தடை உத்தரவை பிறப்பிக்கவும், உரிய இழப்பீடு வழங்குவது மற்றும் தார்மீக உரிமைகளை அங்கீகரிப்பதையும் தாக்கர் கோரியிருந்தார். ஆனால் தாக்கரின் இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ள ரஹ்மான், சிவஸ்துதி என்பது துருவத் வகைக்குள் ஒரு பாரம்பரிய இசை அமைப்பு என்றும் இது பொதுத்தளத்தில் ஒரு பகுதி என்றும் கூறினார். வீரராஜா வீரா பாடல் இந்துஸ்தானி பாரம்பரிய இசையின் மரபுகளுக்கு அப்பாற்பட்ட 227 தனித்துவமான அடுக்குகளை கொண்ட மேற்கத்திய இசை அடிப்படைகளை பயன்படுத்தி இயற்றப்பட்ட ஒரு அசல் படைப்பு என்றும் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்டபின் வெள்ளிக்கிழமை நீதிபதி பிரதீபா எம் சிங் தீர்ப்பளித்தார். அதில் வீரராஜா வீரா பாடல் சிவஸ்துதி பாடலால் ஈர்க்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த இசை அமைப்பை அடிப்படையாக கொண்டது என குறிப்பிட்டார். இசை கோர்வையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் அடிப்படையில் சிவஸ்துதி பாடலுக்கு ஒத்ததாகவே இருக்கிறது என்றும் தீர்ப்பளித்தார். இதனால் வழக்கு நிலுவையில் உள்ள காலத்தில் ரஹ்மான் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் 2 கோடி ரூபாய் பணத்தை டெல்லி உயர்நீதிமன்றத்தின் பதிவாளர் அலுவலகத்தில் டெபாசிட் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் ரஹ்மானும் மெட்ராஸ் டாக்கீஸ் நிறுவனமும் ஜூனியர் தாக்கர் சகோதரர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக ஆன்லைன் தளங்களில் அவர்களது பெயர்களை சேர்க்குமாறு திரைப்பட தயாரிப்பாளருக்கு உத்தரவிட்டது.